அனைவருக்கும் ரவிக்காயன் வணக்கம். தரணியின் தன்னிகரில்லா சீர்திருத்தவாதி தந்தை பெரியாரின் 51ஆம் ஆண்டு நினைவு நாள். பார்ப்பனிய சனாதனத்தால் கருவானது, ஜாதிய ஏற்றத்தாழ்வாய் உருவானது, ஆதிக்க தீமைகளுக்கு எருவானது, பெரியார் எனும் புரட்சியினால் சருகானது, சமநீதி அனைவருக்கும் உரித்தானது. கடவுள்தான் ஜாதிகளை உருவாக்கினார் என்று கடவுளின் பெயரைச் சொல்லியே சமூக கொடுமைகளை கட்டமைத்த பார்ப்பனிய சனாதனத்தின் முதுகெலும்பை ஒடித்து போட்டு கடவுள் என்ற கட்டையை அறுத்து சமூக சமத்துவத்திற்காக பாடுபட்ட இந்த தரணியின் தன்னிகரில்லா தனிப்பெரும் சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் ஒருவரே. முன்பு இந்த பூமியிலே புத்தன், இயேசு, நபிகள் நாயகம் என்று மனித குலத்தை சீரமைக்க, சீர்திருத்த, மதங்களெனும் மாய்மாடங்களை அப்புறப்படுத்த ஒரு கடவுள் உண்டென்று சொல்லி ஓரிரை கொள்கையை முன்வைத்து சீர்திருத்தவாதிகளாம் அந்த புத்தனையும் இயேசுவையும் முகமது நபியையும் பின்பு வந்த மதவாத சுயநலக் கூட்டம் கடவுளின் தூதுவர்கள் என்றும் கடவுள் என்றும் சொல்லி புது புது மதங்களை உருவாக்கியதை உள்வாங்கியிருந்த பெரியார் அவர்கள் எதிர்காலத்தில் பெரியாரையும் ஒரு கடவுளின் தூதுவன் என்று விடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பெரியார் கடவுள் மறுப்பு கோட்பாட்டை, கடவுள் மறுப்பு முழக்கங்களை ஆணித்தரமாக முன்வைத்தார்.